அண்ணா வணக்கண்ணே. வாப்பா கோவாலு, வா வா வா. என்ன விஷயம்? சும்மா தான் நான் பார்க்க வந்தேன். சொல்லு, அரசியல்லாம் எப்படி இருக்குது? என்னென்ன அரசியலில் நேற்று நியூஸ் பார்த்தியா பார்க்கலையா? நியூஸ் பார்க்கலண்ணே. என்ன தான் பண்ணுற நீன்னு? வெறும் சோசியல் மீடியாவை பார்த்துட்டு ஜாலியாக இருக்க. அப்படி அதை பார்த்தா கூட அதை கூட தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. 5 மாநில 4 மாநிலம் ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களே பார்த்தியா? அண்ணா நான் அதில் ஆர்வம் இல்லைண்ணே. எனக்கு இது ஆர்வம் இல்லையா? திருவிழாப்பா, இந்தியாவுடைய தேர்தல் திருவிழா. அண்ணே கோச்சிக்காதீங்கண்ணே, எனக்கு அரசியல் வேணாண்ணே. சரி, உனக்கு அரசியல் வேணாம், வேணாங்கிறது அவங்கவுங்க விருப்பம். எதுக்கு அரசியல் வேணான்னு சொல்கிறேன்? அதையாவது கொஞ்சம் சொல்ல. தேவையில்லைண்ணே, விட்டுருங்கண்ணே. சரி, உனக்கு அரசியல் வேணாம். மேற்கு வங்காளத்தில் மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குது தெரியாதுண்ணே. தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குது தெரியாதுண்ணே. எதுவுமே தெரியாது. ஆனால் அரசியல் வேணான்ற. அதாவது குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி. உலகத்திலேயே ஒரு அற்புதமான ஜனநாயக நாடு இந்தியா. உலகத்தில் அற்புதமான நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு இந்த பாரத நாடுன்னு சொல்லுவார் பாரதியார். அருமையான நாடு. ஒரு பலாப்பழம் இருக்குது. அந்த பலாப்பழத்தில் முள் நிறையா இருக்குது. அதனால் அந்த பலாப்பழத்தை யாரும் விரும்பாமல் இருக்கிறதில்ல. அந்த பாதுகாப்பாக வெட்டி அதில் இருக்கிற பிசுறுலாம் தள்ளிட்டு அதை கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை உபயோகப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி சில குறைபாடுகள் எங்கேயுமே இருக்கும். நம்ம உடம்புலேயே குறைபாடு இல்லையா? இயற்கையில் எல்லா இடத்துலையும் குறைபாடுகள் இருக்கும். அதுக்கோசரம் ஒன்று வேணவே வேணும் நம்ம சொல்லக்கூடாது. நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் இந்த பாரதத்துக்கு என்ன நல்ல கருத்துக்களை சொல்ல முடியும், இந்த நாடு வளர்ச்சி அடைய என்ன பண்ண முடியும், பங்கெடுத்துக்கணும். ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, மாணவர்கள்லாம் பங்கெடுத்து நல்லா செய்யும்போது ஒரு கலை நிகழ்ச்சி நல்லா வருது, அந்த பள்ளிக்கூடத்துக்கு பெருமை கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு குடிமகனும் நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு தன்னால் ஆன முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ணே நான் ஒரு 5 நிமிஷம் போயிட்டு உடனே திரும்பி வந்துடுறேண்ணே. நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கண்ணே. போயிட்டு வா.